வீர வணக்கம். அன்பானவர்களே, எப்படி இதை பேசுறதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் இங்கே தொடர்ச்சியாக இந்த தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 25% குறைந்தபட்சம் தமிழ்நாட்டு மக்கள் தொகையிலே 4 ஒருவராக இருக்கக்கூடிய தலித் சமூகத்திற்கு எந்த பிரதிநிதித்துவமும் எந்த இடத்திலும் இல்லை என்பதைத்தான் இப்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வேற எந்த சமூகத்திற்கும் இப்படி இல்லை. ஆனால் இந்த சமூகத்தை தான் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய எதிரிகளாக கட்டமைத்து இவர்களை வஞ்சித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு அரசியல் தெல்ல தெளிவாக கட்டமைக்கப்படுது. நான் ஒரு கேள்வி கேட்க விரும்புகின்றேன். இந்த சென்னையிலே இருக்கக்கூடிய இந்த அண்ணா சாலையாக இருந்தாலும் சரி, பூந்தமல்லி சாலை என்று நீங்கள் பார்க்கக்கூடிய எந்த சாலையிலும் இருக்கக்கூடிய கட்டிடங்கள் யாருக்கு சொந்தம்? இங்கே இருக்கக்கூடிய பெரும் சொத்துக்கள், 5 நட்சத்திர ஹோட்டல்கள், நிறுவனங்கள், தொழிற்சாலைகள் யாருக்கு சொந்தம்? இந்த சொத்திலே எங்களுக்கான பங்கு என்ன? எங்களுக்கான பங்கு என்ன? 100லே 25 பேர் நாங்கள் என்றால் சொத்திலே 25% எங்களுக்கானதாக இருக்க வேண்டும். ஆனால் அப்படியான ஒன்று இல்லாத சமூகத்தில் எங்களுக்கான உரிமையை நாங்கள் பெற்றுக் கொள்வதற்கான வழி அரசியல் வழியாக இருக்கிறது. எங்கள் அரசியலை முன்னகர்த்துவதற்கான வழிமுறை என்பது தேர்தல் அரசியலும் அன்றாடம் நடக்கக்கூடிய அடக்குமுறைகளை எதிர்த்து நிற்க வேண்டிய துணிச்சலான அரசியல் இரண்டும் தேவைப்படுகிறது. மற்ற சமூகங்களுக்கு அது இல்லை, அது தேவைப்படுவதில்லை. தன்னை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய ஒரு போராட்டமும் அரசியலில் வெற்றி பெற வேண்டிய இன்னொரு போராட்டம், 2 போராட்டம் நடத்த வேண்டிய நிலையில் எந்த சமூகமும் இல்லை. ஆனால் 25% இருக்கக்கூடிய தலித் சமூகத்திற்கு மட்டும் இருக்கிறது என்றால் இங்கே அதிகாரம் பங்கிடப்படவில்லை, வளங்களும் பங்கிடப்படவில்லை, வளர்ச்சியும் பங்கிடப்படவில்லை. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் நமக்கான அரசியல் வழிகாட்டுதலை அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் எழுதி கொடுத்திருக்கின்றார், சிந்தனைகளாக வெளிப்படுத்தியிருக்கின்றார். அந்த சிந்தனைகளையும் அரசியல் சாசனத்தில் நமக்கு உறுதி செய்யப்பட்ட உரிமைகளையும் எவ்வாறு போராடி நாம் வெற்றி பெறுவது என்பதை பற்றி நான் பார்த்த கூட்டங்களில் எல்லாம் வகுப்பெடுக்கக்கூடிய ஒரு ஆசானாக தோழர் ஆம்ஸ்ட்ராங் அவர்களை நான் பார்த்திருக்கின்றேன். எந்த கூட்டத்திலும் அவர் உணர்ச்சி பிளம்பாக வெடித்து நான் பார்க்கவில்லை. அரசியல் படுத்துகின்ற ஒரு தலைவராக நான் பார்த்திருக்கின்றேன். சமூகத்திற்குள் ஒற்றுமை வேண்டும், எந்த சமூகத்தையும் எதிரியாக சித்தரிக்கக்கூடிய அரசியலை நான் அவரிடத்தில் பார்த்ததில்லை. யாரையும் எதிரியாக முன்வைத்து, சக மனிதனை எதிரியாக முன்வைத்து தனது அரசியலை வலுப்படுத்தக்கூடிய ஒரு கோழைத்தனமான அரசியல் அவரிடத்தில் இருந்ததில்லை. கோழைகளுக்கு தான் அது தேவைப்படுகிறது. சக மனிதனை எதிரியாக சித்தரிப்பதும் அவனுக்கு எதிராக அரசியலை கட்டமைக்க வேண்டிய தேவையும் கோழைகளுக்கு தான் தேவைப்படுகிறது. அறிவை நம்புகிறவர்களுக்கு, ஜனநாயகத்தை நம்புகிறவர்களுக்கு அது தேவைப்படுவதில்லை. அப்ப இப்படிப்பட்ட அரசியலுக்கு நாம் தான் சொந்தக்காரர்கள். எந்த அரசியல் கூட்டங்கள் எடுத்துக்கொண்டாலும், தலித் சமூகத்தினுடைய அரசியல் கூட்டங்கள் எது எடுத்துக்கொண்டாலும் அரசியல் கருத்துக்கள் விவாதிக்கப்படாமல் எந்த கூட்டமும் நடந்ததில்லை. வெறுமன ஆண்ட பரம்பரை பேசுகின்ற அரசியலை பேசுவதில்லை. இந்த அரசியல் சாசன அறிவைத்தான் பேசிக் கொண்டிருக்கிறோம். அப்ப தமிழ்நாட்டில் அரசியல் வயப்பட்ட ஒரு சமூகத்திற்கான பிரதிநிதித்துவத்தை பற்றி பேசாமல், அவர்கள் நடக்கக்கூடிய நெருக்கடிகளை பற்றி பேசாமல், அந்த சமூகத்தில் வரக்கூடிய தலைமைகளை எல்லாம் ரவுடிகளும் கட்ட பஞ்சாயத்துகளும் என்று நீங்கள் முத்திரை குத்துவீர்கள் என்றால், ஸ்டெர்லைட்டில் அந்த அப்பாவி மக்களை சுட்டு படுகொலை செய்த காவல்துறை அதிகாரிகளை நேரடியாக குற்றம் சாட்டியிருக்கிறார் நீதிபதி. அந்த காவல்துறை அதிகாரிகளை கட்ட பஞ்சாயத்துக்காரர்கள், கிரிமினல்கள், குற்றவாளிகள் என்று யாரும் சொல்ல துணிச்சல் இருக்கிறதா? பரமக்குடிகளை பட்டு சுட்டு படுகொலை செய்தீர்கள் 2011. அந்த அதிகாரிகளை நீங்கள் குற்றவாளிகள் என்று சொல்லுவதற்கு உங்களுக்கு துணிச்சல் இருக்கிறதா? இப்படியாக பட்டியல் போட ஆரம்பித்தால் இவர்களை எல்லாம் நாங்கள் எப்படி அறிந்து கொள்வது என்கின்ற கேள்வியை முன்வைக்க விரும்புகின்றேன். இது குற்றம் செய்யக்கூடிய சமூகம் என்றால் இந்த ஊர்வலம் நடக்கின்ற சமயத்தில் இந்த பகுதியில் எந்த கடைகளும் உருப்படியாக இருந்திருக்க முடியாது. இந்த படுகொலை நடந்த தினத்திலே சென்னை அமைதியாக இருந்திருக்க முடியாது. நாங்கள் பார்த்துதானே இருக்கிறோம். இந்த ஊர்ல பார்க்கிறோம்ல,
சசிகுமார் என்று ஒரு இந்துத்துவ சமூக விரோதி படுகொலை செய்யப்பட்டவுடன் கோயம்புத்தூரிலே கிட்டத்தட்ட 15-20 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய கடைகள் எல்லாம் அடித்து நொறுக்கப்பட்டது. 1400 கோடி ரூபாய் சொத்துக்கள் சூறையாடப்பட்டது. இன்றைக்கு வரை அந்த சூறையாடலில் குற்றம் சாட்டப்பட்ட எவர் மீதும் எஃப்ஐஆர் போடல, சார்ஜ் ஷீட் போட்டு வழக்கு நடத்தல. யாரை குற்றவாளி என்று சொல்கிறீர்கள்? யாரை குற்றவாளி என்று சொல்கிறீர்கள்? கடந்த ஆட்சியில் நடந்த குற்றத்திற்கு இந்த ஆட்சியில் கூட நீங்கள் எஃப்ஐஆர் போடல, நீங்கள் சார்ஜ் ஷீட் போடல, ஒருத்தரை கூட சிறைக்கு அனுப்ப முடியவில்லை என்றால் யாரை குற்றவாளி என்று சொல்கிறீர்கள்? குற்றவாளிகளை பாதுகாக்கக்கூடிய துறையாகத்தானே காவல்துறை இருக்கிறது. தொடர் உதயகுமார் பேசுறது போது ஒன்று சொன்னார், நாங்கள் எல்லாம் எங்கே போகிறோம், எங்கே இறங்குகிறோம் என்பதை எல்லாம் கவனிக்கக்கூடிய காவல்துறை. நாங்கள் யாரையும் 10 பேர் வைத்துக் கொண்டு கையில துப்பாக்கியை வைத்துக் கொண்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. இது எங்க ஊர், எங்க மண், எங்க மக்கள். நாங்கள் துணிச்சலாக இருக்கிறோம். ஆனால் எங்களை உளவு பார்க்கிறது உங்கள் காவல்துறை. நீங்கள் உளவு பார்த்திருக்க வேண்டியது, இன்னைக்கு ஒரு பட்டியல் போட்டீங்களே, பெரும் பட்டியல், இன்றைக்கு கைது செய்திருக்கிறீர்களே, இவர்களை நீங்கள் உளவு பார்த்திருக்கணும். ஏன் பார்க்கவில்லை? ஏன் பார்க்கல? இது அரசியல் கொலை இல்லை என்று உடனடியாக காவல்துறை அதிகாரிக்கு எப்படி தெரிந்தது? எதை வச்சு முடிவு பண்ணாங்க? அன்பானவர்களை இறுதியாக சொல்லி முடிக்க விரும்புகின்றேன். சிபிசிஐடி விசாரணையோ சிபிஐ விசாரணையோ அது அரசுகளுக்கு, எந்த அரசு இருக்கிறதோ அதுக்கு ஏற்றாறு போலத்தான் அறிக்கைகள் தயாராகும் என்பதை மறந்துவிடாது. ஸ்டெர்லைட் படுகொலைக்கு விசாரணைக்கு என்ன தீர்ப்பு வந்தது, என்ன விசாரணை அறிக்கை வந்ததுன்றதை பார்த்திருக்கின்றோம். ஏன் ராஜீவ்காந்தி கொலைக்கு என்ன வந்துச்சு? அதில் போடப்பட்ட கமிஷனில் சுப்பிரமணிய சாமியின் பெயரை அவ்வளவு தெளிவாக குறிப்பிட்டார்கள். ஆனால் எந்த விசாரணை கமிஷனும் அதை குற்றவாளியாக என்று முன்வைக்கவில்லை. ஆக சிபிஐயோ சிபிசிஐடியோ யாராக இருந்தாலும் மக்கள் போராட்டத்தின் வழியாகத்தான் இந்த அதிகார வர்க்கத்தை வேலை செய்ய வைக்க முடியும். அப்ப இந்த புலனாய்வு துறையை வேலை செய்ய வைக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. அதற்கு துவக்கமாக, தொடக்கமாக இந்த போராட்டம் அமையணும். இனிவரும் போராட்டத்தின் தொடர்ச்சியான போராட்டம் இல்லாம நமக்கு நியாயம் கிடைக்காது. சொல்லி வச்சுட்டேன், அப்படிலாம் கிடைக்காது. அப்படி எதுவும் கிடையாது. அது சிபிஐயோ சிபிசிஐடி, என் மீது சிபிசிஐடி விசாரணை இருக்கிறது. என்னை நான் யார் என்று விசாரிப்பதற்கு 5 வருடமாக ஒரு துறையை போட்டு வைத்திருக்கிறார்கள். எல்லா இடத்திலும் பின்தொடர்ந்து கொண்டிருக்கிறாங்க. நான் போகக்கூடிய ஊர்களுக்கும் ஏறக்கூடிய பேருந்துகளுக்கும் பின்னால் அலையக்கூடிய உளவுத்துறை இதையெல்லாம் கவனிக்கவில்லை. ஆகவே இந்த புலனாய்வு துறைகளை வேலை வாங்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. அதை விட மிக முக்கியமான பொறுப்பு, அரசியலில் நமக்கான நிலை என்ன என்பதை நாம் முடிவு செய்தாக வேண்டும். அதன் மூலமாக நீதி வென்றாக வேண்டும். நன்றி, வணக்கம்.